குடிச்சுப்புட்டு பைக்கை ஓட்டக்கூடாதுன்னே சொல்லியிருக்கீங்க, உருட்டிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு. என்னடா பேசுகிற அப்படின்னு. அப்படி நாங்கள் பைக்கில் வரக்கூடாது உருட்டக்கூடாதுன்னா பெண்களுக்கு பஸ்ஸு ஃப்ரீயாக விட்டுருக்கீல்ல, ஆண்களுக்கு பஸ்ஸு ஃப்ரீயாக விடுங்க. நாங்கள் வாட்டுக்கா ஏறுறோம், வந்து இப்போ ஒயின் ஷாப்பில் குடிக்கிறோம், குடிச்சிட்டு திருப்பி வீட்டில் போய் படுக்கிறோம். ஆண்களுக்கு மட்டும் ஃப்ரீயான்னு விடுங்கய்யா அப்படின்னு நான் சொன்னேன். மதுரையில் உச்சபட்சமாக நடிகராக இருந்தாலும் கூட ஹோட்டல்லாம் மிக மிக அதிகமான விலையில் விற்கக்கூடிய நேரத்தில் இந்த ஹோட்டலில் இந்த 10 ரூபா கிச்சனுங்கிறது 10 ரூபா டிஃபனுங்கிறது அவருக்கு போட்டியாக இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்களா? யாருக்கு போட்டியா? அம்மன் ஹோட்டலுக்கு. அதையும் பேசுறிய, நாங்கள் கட்சி சார்பில் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏங்க அதுக்காக அங்கே இங்கே ஹோட்டல் ஆரம்பிப்பாங்க, அதுக்காக சரவணா கிச்சன் போகக்கூடாதுன்னா இருக்கு. ஏழைகளுக்கு உதவுற தெய்வம், அதை போய் நம்ம அங்கே போட்டியாக இருக்குது இங்கே போட்டியாக இருக்குன்னா சொல்லவே கூடாது. அவங்க பொழப்ப பார்க்குறாங்க, நாங்கள் எங்கள் உரிமையில் செய்கிறோம். இப்போ எடப்பாடியார் ஐயா வந்து 2000 ரூபா மகளிருக்கு, அனைத்து கார்டுக்கு 2000 ரூபா. ஆமாம், இதில் வந்து தகுதி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டாரு. பெண்களுக்கு 1000 ரூபா இல்லை, அனைத்து கார்டுக்கு ஆண்களுக்கு பஸ் ஃப்ரீங்க. இதை நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? நான் சொன்னதே இப்போ நடக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னுக்கு சொன்னேன். வேங்கை படம் பார்த்தீங்களா? அதில் வந்து ஒயின் ஷாப்பில் இருந்து அது சீனுதேன், அதுக்காக நான் குடிக்கிறோம்னு நீங்கள் நினைக்காதீங்க. சீனுதேன் அடிச்சுட்டு டிஎஸ் விட்டியை உருட்டிட்டு வருவேன். போலீஸ்கார் வந்து டேய் நீ என்னடா பண்ணுற தெரியுமா அப்படின்னு. யோ குடிச்சுப்புட்டு பைக்கை ஓட்டக்கூடாதுன்னே சொல்லியிருக்கீங்க, உருட்டிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு. என்னடா பேசுகிற அப்படின்னு. அப்படி நாங்கள் பைக்கில் வரக்கூடாது உருட்டக்கூடாதுன்னா பெண்களுக்கு பஸ்ஸு ஃப்ரீயாக விட்டுருக்கீல்ல, ஆண்களுக்கு பஸ்ஸு ஃப்ரீயாக விடுங்க. நாங்கள் வாட்டுக்கா ஏறுறோம், வந்து இப்போ ஒயின் ஷாப்பில் குடிக்கிறோம், குடிச்சிட்டு திருப்பி வீட்டில் போய் படுக்கிறோம். ஆண்களுக்கு மட்டும் ஃப்ரீயான்னு விடுங்கய்யா அப்படின்னு நான் சொன்னேன். அது காமெடிக்காக தான் பேசினேன், நடித்தேன். ஆனால் இது இன்னைக்கு நிறைவேறப்பட்டிருக்கு. இது வந்து கூடிய சீக்கிரம் வரணும். பைக்கில் வந்தாலும் பிரச்சனையாக இருக்குது, ஹெல்மெட்டு போடல, அது போடல, இது போடல. இது இப்படி ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தது எடப்பாடி ஐயாவுக்கு தான் வாழ்த்துக்கள் நம்ம சொல்லலாம். பண்றவர்கள் பண்ணுவார்கள், தூத்துவார்கள். நாங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம். 2026 எப்படி இருக்குன்னு எடப்பாடி ஐயா ஆட்சி தான் வரப்போகுது. அப்படி செஞ்சா இங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு யார் சம்பளம் கொடுப்பா? அதை பாருங்க. ஏங்க இப்போ நான் ஹோட்டல் கடை தான் வச்சுருக்கேன். 10 ரூபாய் ஏன் வாங்குறிய, அதை ஃப்ரீயாக கொடுத்தானே அப்படின்னா 10 ரூபாயும் வாங்காமல் விட்டால் அரிசி பருப்பு யார் வாங்குறது?